அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பட்டி பேசுகிறேன். தை பிறந்தா வழி பிறக்கும்ங்கிறது பெரியோர் வாக்கு. தை முதல் நாள் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை பற்றி தான் சொல்ல போகிறேன். மார்கழி கடைசி நாள் போகி பண்டிகை. இதுக்கு முன்னாடியே வீடு முழுவதும் வெள்ளை அடித்து, வாசலில் செம்மண் பட்டை சுண்ணாம்பு பட்டை அடித்து, ஆற்றுல வேண்டாத இதெல்லாம் எடுத்து ஒரு ஓரத்தில் போட்டு கொளுத்தி விடுவாள். இது கெட்டதெல்லாம் போக்கி நல்லதை வரவேற்கிறது மாதிரியான பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லுவாள். ஒவ்வொரு வருஷமும் தை முதல் நாள் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறோம். இதனால் சூரிய பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை செஞ்சு அவரை வணங்கி உபசரித்து ஆராதனை பண்ணக்கூடிய நாள். நம்ம நியம வழக்கத்தில் 2 அயனங்கள் இருக்குது. அயனம்னா போகிற பாதைன்னு அர்த்தம். இது உத்தராயணம், தட்சிணாயனம்னு சொல்கிறான். உத்தரம்னா வடக்கு, தட்சிணம்னா தெற்கு. 2 வகையான அயனங்கள் இருக்குது. இதில் தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாதம் சூரியன் தெற்கு திசையிலேருந்து வடக்கு திசைக்கு பயணம் செய்கிறதுனால இது உத்தராயணம்னு சொல்கிறோம். இந்த புண்ணிய காலத்தில் கிரகப்பிரவேசம், திருமணங்கள், கோவில் கும்பாபிஷேகங்கள், பல சுபகாரியங்களை செய்கிறோம். இந்த 6 மாதம் கழித்து வடக்கு திசையிலேருந்து தெற்கு திசைக்கு பயணம் வர ஆடியிலேருந்து மார்கழி வரை தட்சிணாயனம்னு சொல்கிறோம். இந்த புண்ணிய காலத்தில் இறைவனுக்கு உரிய நவராத்திரி, தீபாவளி, கார்த்திகை தீபம், கந்த சஷ்டி, திருவாதிரை, யாத்திரை போகிறதுன்னு பல பக்திமயமான செயல்களை செய்கிறோம். சூரியன் இப்படி வர 2 நாளைக்கு வடகிழக்கு தென்கிழக்கு மூலையில் தான் இருப்பார். இதுக்கு நம்மளுடைய உடம்பையே உதாரணமாக சொல்லியிருக்கா. நம்மளோட நாபிக்கமலத்திற்கு மேல் இருக்கிறது உத்தராயணம்னும், நாபிக்கமலத்திற்கு கீழே இருக்கிறதுக்கு தட்சிணாயனம்னு சொல்லியிருக்கா. உத்தராயண புண்ணிய காலத்தில் தெய்வ காரியங்கள், ஆற்றுல நல்ல காரியங்கள் செய்கிறது நல்லது. இந்த 6 மாத காலத்தை தேவர்களுடைய பகல் பொழுதுன்னும், அடுத்து வர தட்சிணாயன காலத்தை ராத்திரி பொழுதுன்னும் சொல்கிறா. அதனால தான் கார்த்திகை மாதம் முழுக்க சாயந்தர வேலையிலையும், மார்கழி மாதம் முழுக்க விடிகாலம் வரையும் அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறோம். அப்போல்லாம் சீக்கிரமாகவே அஸ்தமனம் ஆகிடும். ஆடி மாதம் வதவதைச்சு தை மாதம் அறுவடை பண்ணுறவாளுக்கு இது பொற்காலம். இந்த 6 மாதத்துக்குள்ளே அவள் விதைச்ச நெல், கரும்பு, மஞ்சள், காய்கறிகள் எல்லாம் நன்னா விளைஞ்சு அந்த இடமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு காய்ச்சி கொடுக்கும். நெல், கரும்பு, மஞ்சள், காய்கறிகள் எல்லாத்தையும் அறுவடை பண்ணி கரும்பு சாறிலிருந்து வெள்ளம் எடுத்து சூரிய ஒளி படுற மாதிரி வெட்ட வெளியிலையோ ஆற்று முத்தத்துலேயோ அடுப்பை பற்ற வச்சு புது மண்பானை வாங்கி அந்த மஞ்சள் கொத்து வச்சு அலங்கரித்து அதில் பால் ஊற்றி பொங்கி வரும்போது பொங்கல் கூவி அதில் அரிசி வெல்லம் எல்லாம் கலந்து பொங்கல் செஞ்சு சூரிய பகவானுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு தங்களோட குடும்பங்கள் நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னு மனமாற வேண்டிப்பாள். அடுத்த நாள் கணுப்பொங்கல். நம்ம கூட பிறந்த சகோதரன் நன்னா இருக்கணும்னு சக்கரை பொங்கல், சிவப்பு சாதம், மஞ்சள் சாதம்னு செஞ்சு அதை பொங்கப்பானையில் கட்டியிருந்த மஞ்சள் இலையில் வச்சு நைவேத்தியம் பண்ணி கற்பூரம் கட்டுவோம். அதுக்கடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். விவசாயிகளுக்கு தேவையான போது நிலத்தை உழுது விதைக்கிற மாதிரி பக்குவத்தில் நிலத்தை உழுது கொடுக்குற காளை மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் அந்த மாடுகளை நன்னா குளிப்பாட்டி அதனோட கொம்புகள் அலங்காரப்படுத்தி நெத்தி போட்டு வச்சு மாலை போட்டு அதுக்கு வேண்டிய ஆகாரங்கள் கொடுத்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாள். அடுத்தது காணும் பொங்கல். ஊர் மக்கள் எல்லோரும் தன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள்னு ஒன்றா சேர்ந்து அவரவர்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் பார்த்துக்கு வருவாள். சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? காசினி இருளை நீக்கும் கதிரொளியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்கும் வாசி 7உடைய தேர்மேல் மகா கிரிவலமாய் வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் சேங்கதிரவனே போற்றி. உலகத்தை இருட்ட போக்க உன்னுடைய வெளிச்சத்தை காட்டி பூசனை போல உலக மக்கள் போற்றும்படியாக சுகத்தை தந்து 7 குதிரைகள் பூட்டிய தேரில் பெரிய மலையை வளமாக வந்த இறைவா என்னை காப்பாற்று, அருணோதயம்னு சொல்கிற சிவப்பு கதிரவனே உன்னை வணங்குகிறேன்னு இதுக்கு அர்த்தம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே குழந்தைகளே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பாய்.